தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கேட்டீங்களே, கேட்க போறேன்னு நினைச்சேன். சரி, இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நாம விவாதிக்க போகின்ற இந்த செய்தி என்பது பல பேருக்கு அரசியல் களத்துல நெஞ்சுவலி ஏற்படுத்த போகுது. ஃபர்ஸ்ட் தலைவலி வரும், அப்புறம் தான் நெஞ்சு வலி வரும். மருத்துவ நிபுணராகவே மாறிட்டீங்க போலீங்க. இல்ல அரசியல்ல இருந்து பேசி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுட்டு இப்ப எல்லாம் நடக்கும்ன்றே முன்னாடியே சொல்லிடுவான். நடக்கும்ன்றது முன்னாடி சொல்ல தலைவா, அதான் நடந்து இருக்குது. ஓ அப்படியா? ஆமா, நடந்து இருக்க செய்தியை நம்ம பதிவேற்றம் பண்றோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, கூட்டணி சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சில தகவல் சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு முக்கியமான தலைவரும் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி வைப்பதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் தேசிய கட்சியாக உருப்பெற போகின்றது. ஆமாமா, அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே தமிழகத்துல இருக்க ஆளுங்கட்சியே உருவாக்கி விட்டாங்க. அதான் மேட்ரு. ஆளுங்கட்சியே உருவாக்கி விட்டாங்க. சரிங்களா? சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, நமக்கு கிடைத்த சில சோர்சஸ் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்காலம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், இந்த ஃப்ரீ ப்ரொமோஷன் சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. அந்த மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை நாங்க கலாய்க்கிறோன்ற பேர்ல, தமிழக வெற்றி கழகத்தை நாங்க விமர்சனம் பண்றோம் அப்படின்ற பேர்ல அகில இந்திய லெவல்ல ஒரு அட்டென்ஷனை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. யாருக்கு? தமிழக வெற்றி கழகம். அகில இந்திய அளவுன்னு சொல்லக்கூடாது தலைவா, உலக அளவு அட்டென்ஷன். அது உண்மைதான். ஏன்னா நம்ம வீடியோ பார்த்த தோழர்களுக்கு தெரியும், நம்ம 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆமா, வெளிநாட்டினுடைய தூதுவர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்க முதற்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் யார், அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவர் முதலமைச்சர் ஆனா அவர் என்னெல்லாம் செய்வார் என்பதனை அறிவதற்காக இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட நிறைய பேர் கடிதங்கள் கொடுத்திருக்காங்க. 85 நாடு. ஆமா, அதைத்தான் தலைவர் சொல்றாங்க. 85 நாடு, ஒரு நாடு 2 நாடு இல்ல தலைவா, விஜய சந்திக்கிறதுக்கு 85 நாட்டுல இருந்து கொடுத்திருக்காங்க. ஆமா, அப்புறம் நீங்க வாட்டுக்கு நாங்க ஏதோ அடிச்சு ஒரு நினைச்சிட கூடாது, ஆனா வெளிநாடு வரைக்கும் சொல்றாங்களே இவங்க அப்படின்னு நினைச்சிட கூடாது. ஃபேக்ட் இது. சரிங்களா? சோ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. சோ இது நாள் வரைக்கும் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு, கூட்டணி சம்பந்தமா பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டிருந்தோம். அது உண்மைதான். ஆனாலும் கூட தற்பொழுது பிரியங்கா காந்தி அவர்களும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்கின்றார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளியாயிருக்கின்றது. ஆமா தலைவா, சும்மா ஒண்ணும் வெளியாகல தலைவா. பிரியங்கா காந்தி அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு பிரியங்கா காந்தி தான். பாயிண்ட். புரியுதுங்களா? ஏன்டா இன்னைக்கு பார்த்தோம்னா அவரை முன்னிறுத்தி நம்ம அரசியல் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்றது காங்கிரஸ் மேலிடம் யோசித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த சூழல்ல பார்த்தோம்னா பிரியங்கா காந்தியோட பேசியிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது, அது என்ன நோக்கத்துல பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, வேர்ல்டு வைடா விஜய்க்கு ரசிகர் இருக்கிறாங்க. நம்பர் 1. இந்திய லெவல்ல பார்த்தோம்னா ஏறக்குறைய ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, 5 மாநிலத்திலும் விஜய்க்கு ரசிகர் இருக்காங்க. அதேதான் நான் அடுத்த பாயிண்ட் அதான் சொல்ல நினைச்சேன். சோ தேசிய கட்சி நம்ம டைட்டில் வச்சிருக்கோம் இல்லையா, தேசிய கட்சி ஆகின்றதா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அந்த தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி தமிழ்நாடு என்று சொல்லப்படுகின்ற மாநிலத்துக்குள்ள மட்டும் போட்டி போட்டாங்கன்னா அது ஒரு ஸ்டேட் கட்சி, ஒரு மாநிலத்தினுடைய கட்சி. ஏறக்குறைய அந்த மாநிலத்தை தவிர்த்து இன்னும் பல மாநிலங்கள்ல போட்டி போட்டாங்க அப்படின்னா அது தேசிய கட்சி. சோ காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, தோழர் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு, குறிப்பா விஜய் அவர்களுக்கு ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, வேற என்ன ஸ்டேட் இருக்குது, தெலுங்கானா, அது போக மும்பை, தாராவி பகுதி, இந்த மாதிரி பகுதிகளும் கூட ரசிகர்கள் இருக்கிறாங்க. நான் தொண்டர்களை சொல்ல, ரசிகர்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த இடங்கள்ல நம்முடைய கட்சியை மேற்கொண்டு வலுப்படுத்துவதற்காக, காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவருடைய சப்போர்ட் காங்கிரஸ் கட்சி தேவைப்படுது. அதே மாதிரி விஜய் அவர்களும் கூட தன்னுடைய கட்சியை தேசிய கட்சியாக பரிணாமம் அடைய வைப்பதற்காக விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சப்போர்ட் தேவைப்படுகின்றது. அப்ப இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் பிரியங்கா காந்தி அவர்கள் விஜய் அவர்கள் தேசிய கட்சியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள முடியும். அதாவது பேச்சுவார்த்தை மூலமாக புரிந்து கொள்ள முடியும். இல்ல அவங்க பார்த்தோம்னா இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஒரு தமிழ்நாட்டுல சப்போர்ட் பண்ண முடியும், ஆந்திரால போய் சப்போர்ட் பண்ண முடியுமா? இல்ல கேரளால சப்போர்ட் பண்ண முடியுமா? இல்ல தெலுங்கானா சப்போர்ட்? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க இருக்கு. காங்கிரஸுக்கு ஒரு 6 மாநிலத்துல ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு தலைவர் கிடைக்கிறாருன்னா அவர் கூட போவாங்களா, இல்ல திமுக கூட போவாங்களா?
லாஜிக்கா பாருங்க. உண்மையாவே சிந்தனை கொண்ட மனிதர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல போன்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டுல இலக்கு என்பது கிடையாதுங்க. ஆமா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இலக்கு என்பது எங்கன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல்ல தான் அவங்களுடைய இலக்கு. ஆமா, இந்திய நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றுவது மட்டும்தான் அவங்களுடைய இலக்கு. சனாதனத்தை ஒழிப்பதுதான் அவங்களுடைய இலக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு பேசிக்கான குவாலிபிகேஷன் என்ன? பிஜேபி கூட கூட்டணி இல்லாத கட்சி நமக்கு இருந்தா போதும். பிளஸ் செல்வாக்கு இருக்கிறதோட ஒரு சில கட்சிகள் நம்ம கூட இருந்தா போதும். பிஜேபி கூட கூட்டணி இல்லாத கட்சிகள் இருந்தா போதும். அப்ப நமக்கு தமிழக வெற்றி கழகம் போதும். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து பிஜேபி கொள்கை எதுன்னு அறிவிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல தமிழக வெற்றி கழகம் சேர்த்துட்டா போனா நம்ம காங்கிரஸ் வந்து கேரளாலையும் காலம் ஒன்றலாம், தெலுங்கானாலையும் காலம் ஒன்றலாம், ஆந்திராலையும் காலம் ஒன்றலாம், கர்நாடகாலையும் காலம் ஒன்றலாம். 5 மாநிலங்கள்ல நம்மளோட கட்சியை மேற்கொண்டு வலுப்படுத்துவதற்கு விஜய் தேவைப்படுகின்றார் இந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. தலைவா, தமிழ்நாட்டிலே கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக கூட. இப்ப காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் திமுக தர போறாங்களா? என்ன பிரயோஜனம்? அதிகாரம் கூட தர மாட்டாங்களே. தர போறாங்களா? அதுவே தர மாட்டாங்களே. ஆனா விஜயோட கூட்டணி வச்சா கேரளாவுல காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியும். உண்மைதான். புரியுதா? ஒரு அமைக்க முடியுமோ முடியும்ன்ற எனக்கு தெரியல. மேபி இது நீங்க சொல்றது ஓவர் கான்ஃபிடன்ட் இல்ல ஓவர் கான்ஃபிடன்ட். அதாவது கேரளாவை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்து காங்கிரஸ் விஸ் கம்யூனிஸ்ட் தான் மாறி மாறி வந்தாங்க. இப்ப சமீபமா ஒரு 2 பீரியட் தான் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மேற்கொண்டு வந்து அந்த பழைய நிலைமையை மீட்டெடுக்கலாம் அவங்க நினைப்பாங்க. ஆமா, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் கேரளா பொறுத்த வரைக்கும். வேற கட்சி வலிமையான கட்சி இல்ல. இப்ப விஜய் சேரும்போது வந்து காங்கிரஸ் அந்த ஆட்சி அமைக்க முடியும். அப்ப வந்து ஆட்சியை பிடிக்க பாப்பாங்களா, இல்ல வந்து ஆட்சியை பிடிக்காம சும்மா சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டு 4 எம்எல்ஏ ஆகிட்டு போகணும் நினைப்பாங்களா? கடைசி வரைக்கும் வந்து இப்ப சொல்ல போறதை புலம்பிட்டு போனாரு பாருங்க. சொல்ல போறதை புலம்பிட்டு போனாரு பாருங்க. ஒரு எம்எல்ஏ கூட இல்ல மதிக்க மாட்டீங்க, நீ வாட்டு தண்ணி திறந்து விடுறீங்க. அந்த மாதிரி கடைசி வரைக்கும் காங்கிரஸ் இருப்பதான் அவங்க நிலைமையாக இருந்து விடும். ஒருவேளை திமுக கூட கூட்டணி இருந்தாங்கன்னா இந்த சூழல் இருக்கு. சரி, நம்ம இதுல கொஞ்சம் டீப்பா விவாதம் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு. அது என்னங்க, இது ஃப்ரீ ப்ரொமோஷனு. ஏங்க, தமிழக வெற்றி கழகம் என்று சொல்ல போறீங்கன்னா அந்த கட்சி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வாடு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, உள்ள வராங்க, மக்கள்கிட்ட கொள்கையை பேசுறாங்க, கோட்பாடை பேசுறாங்க, திமுக அரசுடைய போதாமையை வந்து பேசுறாங்க. இருக்கிற அத்தனை சனாதன எதிர்ப்பு எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு, பிஜேபி எதிர்ப்புலாம் விட்டு தள்ளிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, விஜயை நான் எதிர்க்கிறேன்ற பேர்ல இன்னைக்கு அகில இந்திய லெவல்ல ஒரு அட்டென்ஷனை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களே. சாதாரண விஷயம் இல்ல தலைவா. அகில இந்திய லெவல்ல வந்து மிகப்பெரிய அட்டென்ஷன். விஜய் யார் அப்படின்ற தேட வச்சுட்டாங்க. மீடியால போய் யாருப்பா அந்த தலைவர், டிவிகே தலைவர் யார் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து எத்தனையோ கோடி கூட போச்சுனாங்கப்பா அந்த சம்பவ டைம்ல. அவ்வளவு மில்லியன் கணக்குல குரோர் கணக்குல வந்து வியூஸ் போய் பார்த்த ஒரு தலைவரா வந்து நம்பர் 1 இடத்துல விஜய் இருக்கிறாரு. ஆமா, இப்ப நம்ம இதுல ரொம்ப ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கு. கரூர் ஸ்டாம்பீடு வந்து நடந்துச்சு. கரூர் ஸ்டாம்பீடுக்கு பின்பாக விஜய் அவருடைய செல்வாக்கு இறங்கும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற பெய்டு பெரியாரிஸ்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி பெய்டு ஊடகவியாளர் சொல்லலாம். சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கணிச்சாங்க. கரூருடைய ஸ்டாம்பீடுக்கு பின்பாக இந்த மாதிரி விஜயுடைய செல்வாக்கு இறங்கிவிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு நடக்கிற அந்த அரசியல் களத்துல நடக்கிற சூழல்ல பார்த்தோம்னா பிரியங்கா காந்தியே பேசுறாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமா கலந்துரையாடுறாங்க அப்படின்னா அவருடைய செல்வாக்கு இறங்கவில்லை என்றுதானே பொருள் கொள்ள முடிகின்றது. செல்வாக்கு கூடி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் டெவலப் ஆகி கொண்டுதான் போய்கிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல, அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ், அந்த அக்கரன் சம்பவத்துல விக்டிம்ஸ் இருக்காங்களா, 41 பேர் இறந்தவங்க இருக்காங்களே, அந்த 41 குடும்பமும் இன்னைக்கு வந்து விஜய் வந்து பார்த்தாடா அவர் வந்து பார்த்தோம்னா சாதாரணமா சொல்ல முடியாது. எத்தனையோ கூட்ட நெரிசல இறக்குறாங்க, அரசாங்கம் பார்த்து ஏதாவது உதவி பண்றாங்க. ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் கூட்டத்துல இறந்ததுக்கு பொறுப்பேற்று அந்த ரெமெடி இருக்கு இல்லையா, அந்த ரெமெடியை செய்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவர் அறிவிச்சு செஞ்சுட்டாரு. அது போக அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு மாமல்லபுரத்துல சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் சந்திச்சு அவங்களோட நான் ஒரு நாள் பூரா இருந்து ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காரு. அதை நீங்க நம்ம டீகோடிங் பண்ணி பேச வேண்டிய தேவை. ஆமா, சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் வந்து பனையூர் கூப்பிட்டு வச்சு வந்து அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு, எதுக்கு எடுத்தாலும் பனையூர் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆக்சுவலா விஜய் தரப்பு சம்பந்தமாக கரூர்லயே அந்த மக்களை சந்திக்க வைப்பதற்காக நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணினார்கள். ஆனா விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு பர்டிகுலர் நிகழ்ச்சிக்கு எந்த விதமான இடங்களும் தரவில்லை. ஒருவேளை இடங்கள் தந்தாலும் கூட அந்த இடங்கள் தந்த நபர் இருப்பாங்க இல்லையா, ஒரு மண்டபமோ இல்லாட்டி ஒரு இடமோ, அந்த நபர்களுக்கு இந்த ஆளுகின்ற அரசாங்கம் நெருக்கடி கொடுப்பதாக தகவல். சோ அதனாலதான் வந்து அந்த நிகழ்ச்சி, அந்த பர்டிகுலர் நிகழ்ச்சி அங்க ஏற்பாடு செய்வதற்காக இவ்வளவு கால தாமதங்கள். அதனாலதான் நீங்க பனையூருக்கே வாங்கின்ற மாதிரி அவங்க அழைத்திருப்பதாக நமக்கு வந்த செய்திகள். நல்ல இடத்துல அந்த கட்சியுடைய அபிஷியல் நபர்களே வந்து பதிவு போட்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு நெருக்கடிகள் தராங்களாமா. நெருக்கடி கொடுக்கத்தான் தலைவா தேசிய கட்சியா கொடுத்து தேசிய கட்சியா மாத்தி விட்டாங்க. அதான் இன்னைக்கு வந்து பிரியங்கா காந்தி சொல்றாங்க, எங்களுக்கு விஜயோட கூட்டணி வைத்தா ஏறக்குறைய வந்து எங்களுக்கு 6
மாநிலத்துல வந்து எங்களுக்கு விஜயோட ஆதரவு ஓட்டு கிடைச்சா நாங்க ஆட்டோமேட்டிக் வந்து அங்கேயும் நாங்க ஒரு ஆளுங்கட்சியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல தான் சென்ட்ரலா இருக்கக்கூடிய காங்கிரஸ் யோசிக்கிறாங்க. சோ அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய அல்ரஸ் தான் நினைக்கலாம் காங்கிரஸ் வந்து இங்கதான் இருக்கும், திமுகவோட தான் இருக்கும். சிலர் வேண்டாம் திமுகவோட இருக்கலாம், காலங்காலமா கூட இருக்கலாம், அது வேற. காங்கிரஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, அது பாயிண்ட். காங்கிரஸ் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப இன்னொரு விஷயம், காங்கிரஸ் ஒருவேளை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை விட்டு அவங்க போனாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பின்னடைவுகளை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கும் அப்படின்றத நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவைகள். கண்டிப்பா நிறைய பேர் நக்கல் நயாண்டியோட பேசலாம், காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஓட்டு கிடையாது, காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தொகுதியில ஒரு வட்டத்துல கூட ஆளு கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நக்கல் நயாண்டியோட பேசலாம். ஆனா ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சுங்க, இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு தான் போகும். சிறுவா அதே மாதிரி வந்து நம்ம கிறிஸ்டின். ஆமா, ஏன் என்ன காரணம் அப்படின்னா அகில இந்திய லெவல்ல பாஜக மேற்கொள்கின்ற அரசியல் என்ன அரசியல்? சனாதன அரசியல். நம்ம காங்கிரஸ் கட்சி மேற்கொள்கின்ற அரசியல் என்ன? ஜனநாயக அரசியல். அப்ப ஜனநாயக அரசியல் என்று வருகின்ற பொழுது பாஜக என்ன பண்றாங்கன்னா, சனாதன அரசியல் என்று வருகின்ற பொழுது அவங்க இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று பிரித்து வைத்து அரசியல் செய்கின்றார்கள். அப்ப இஸ்லாமியரை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பொழுதுமே ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க, சென்ட்ரல் லெவல் பாலிடிக்ஸ் தான் பார்ப்பாங்க. சென்ட்ரல் லெவல்ல காங்கிரஸ் கட்சி இருந்தா மட்டும்தான் அந்த ஆதரவு நமக்கான ஆதரவா இருக்க முடியும். அப்ப நம்மளுடைய கட்சி என்பது அது வந்து காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்ற மாதிரி தான் இஸ்லாமிய மக்கள் எல்லாமே சிந்திப்பார்கள். அதுக்கு காரணம் என்ன? அது அப்படிதான் சிந்திப்பாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கின்றதோ அதுதான் இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கின்றதோ அங்கதான் இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பார்கள். அப்போ ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட போகின்ற பொழுது இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் அது காங்கிரஸ் கட்சிக்கு தான் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் இஸ்லாமிய மக்கள் வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிட்டர்மினேஷன் பண்ற இடத்துல இருக்கிறாங்க, தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்ப தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற இஸ்லாமிய மக்கள் ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துல போயிட்டாங்க, காங்கிரஸ் கட்சி கூட போயிட்டாங்க அப்படின்னா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். தலைவா, பின்னடைவுன்றதை விட ஏன் சிறுபான்மை மக்கள் அதே மாதிரி வந்து கிறிஸ்தவர்கள் போறாங்க அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸுக்கு அடுத்து போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு திமுக சொல்லல, அதிமுக சொல்லல, எதை சொல்லல, ராகுல் காந்தி சொல்றாரு எங்களுடைய முதல்ல வந்து எதை அழிக்கணும் அப்படின்னா RSS அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு, சனாதனத்தை அழிக்கணும்னு சொல்றாரு. இது அதாவது முன்னாடி எல்லாம் ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசல. சமீப காலமா பார்த்தோம்னா 1 ஆண்டு 2 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட வந்து சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து RSS ஒழிக்க வேண்டும், இந்த இந்திய நாட்டினுடைய முதல் எதிரி RSS அப்படின்றத வந்து இன்னைக்கு போக்கஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு நபரா வந்து ராகுல் காந்தி இருக்கிறாரு. இது திமுக செய்யல. திமுக வந்து தன்னுடைய சனாதன எதிர்ப்பு, RSS எதிர்ப்புன்றத வந்து இன்னும் திமுக ஸ்டாண்ட்ல கருணாநிதி எடுத்திருக்கலாம், பெரியார் எடுத்திருக்கலாம், அண்ணா எடுத்திருக்கலாம், ஆனால் தளபதி ஸ்டாலின் எடுக்கவில்லை. சரி, நான் ஒரு கேட்கிறேன், சனாதனத்தினுடைய அடி வேறு என்னது? என்ன? வர்ணாசிரமம் தான். வர்ணாசிரமம் என்ன? அதுதான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதா வர்ணாசிரமம். சாதி. ஆமா, சாதி. ஆனா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் எங்க போய் கலந்துக்கிறாங்க? சாதி சங்கம் மீட்டிங்ல தான் கலந்துக்கிறாங்க. ஒண்ணுமில்ல, ஒரு அமைச்சர் கடுமையா பேசுறாரு, தெலுங்கு நாங்க தான்டா நாய்க்கர் இந்த நாட்டை ஆண்டமுடான்னு ஒருத்தர் கத்தி பேசுறாரு. அவர் ஒரு அமைச்சரா இருக்காரு. செட்டியார் மாநாடுல கலந்துக்கிறாங்க, செட்டியார் மாநாடுல கலந்துக்கிறாங்க, இசை வேளாளர்கள் சங்க மாநாடுல கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு சாதியை மையப்படுத்தி அமைச்சர் பெருமக்களை தக்க வைத்துக் கொள்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். ஜிடி நாயுடுக்கு பாலம் அமைக்கிறாங்க. இங்க வள்ளி கும்பில சாதியத்தை ஊக்குவித்த இந்த சாதிகார பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சத்தியம் வாங்கிய KKC பாலுவிற்கு கலைமாமணி விருது வழங்குகின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். அதே வேளையில 1500 பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ரத்தம் சிந்தாம, வேர்வை சிந்தாம, போராட்டம் பண்ணாம, எதுவுமே பண்ணாம பணி நிரந்தரம் யார் கொடுத்தது? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் கொடுத்தது. அப்ப இங்க ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா, எப்படியாவது இந்த சனாதனத்தை அழிக்க வேண்டும், எப்படியாவது RSS ஒழிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் களமாடுறாரு. அப்ப இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்கள் அவங்களுக்கு வாக்களிப்பாங்களா? இல்ல வந்து ஒவ்வொரு இடங்களிலுமே சனாதனத்துடைய பிறப்பிடமாக இருந்து கொண்டிருக்கின்ற சாதியத்தை ஊக்குவிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கத்திற்கு இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பாங்களா? அப்ப காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கின்றதோ அங்கதான் இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பார்கள். இன்னொரு விஷயம், அப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த பீரியட் என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவான ஒரு ஆட்சி. இந்த காலகட்டம் ஒரு பின்னடைவான காலகட்டம். தோழர் சொன்ன மாதிரி கலைஞர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல சனாதன எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சனாதன எதிர்ப்பு என்பது இல்லை. இஸ்லாமிய மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர் மட்டும் இல்ல தலைவா, கிறிஸ்தவர்களும் அதிருப்தியில இருக்கிறாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்லிட்டே போலாம், கிறிஸ்தவர் மட்டும் கிடையாது, இங்க இருக்க தலித் மக்கள் அதிருப்தி இருக்காரு. குறிப்பா வந்து பார்த்தோம்னா ராகுல் காந்தி அங்க நம்ம மேல சொல்றோம் எதிர்க்கிறாரு அப்படின்றத
இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை எதிரியாவே அறிவிச்சது பிஜேபி தான், RSS தான், சனாதனத்தை தான். இதுல வந்து பார்த்தோம்னா விஜய் என்ன சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த முதல் கோட்வேட்லயே சனாதனம் நொறுங்கிருச்சு. சனாதனம் என்பது எங்க நொறுக்குன்னா அந்த ஒத்தை வார்த்தையிலே வந்து சனாதனத்தை வந்து எதிர்க்கிறார், மூர்க்கமாக எதிர்க்கிறவர் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர். அப்ப யாரோட அவங்க சேருவாங்க, காங்கிரஸோட தானே சேருவாங்க. இதை வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து மேல காங்கிரஸ்னாலும் இன்னைக்கு ஸ்டேட் லெவல்ல வந்து மூர்க்கமா வந்து கொள்கை எதிரியா அறிவிச்சது வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுக வந்து பிஜேபி தன்னுடைய கொள்கை எதிரியா அறிவிக்கல, அதிமுக அறிவிக்கல கொள்கை எதிரியா. தமிழ்நாட்டிலே வந்து பிஜேபி தன்னுடைய கொள்கை எதிரியா அறிவிச்சது வந்து அண்ணன் திருமாவளவன், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய். இதுதான் உண்மையான விஷயம். உண்மைதான். சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விக்கிரவாண்டி மாநாட்டுல வந்து எத்தனை லட்சம் நபர்கள் திரண்டிருப்பாங்க? ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. 10 லட்சம். சரி, மதுரை மாநாட்டுல எத்தனை லட்சம் நபர் திரண்டிருப்பாங்க? ஏறக்குறைய 10 லட்சம். 10 லட்சம் வச்சுங்க. அப்ப 10 லட்சம் திரண்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த 10 லட்சம் நபர்களையும் திரட்டி வச்சு அந்த இளைய சமுதாயம் ஜென்சின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க திரட்டி வச்சு எப்ப இங்க வாங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி திமுக, அது பிரச்சனை இல்ல, நம்மளுடைய கொள்கை ஆசான்கள் அப்படின்னு சொல்லி இந்த 5 பேர் சொல்றாரு இல்லையா, அதோட சேர்த்து சாவகரை சேர்த்து விட்டுருந்தா, சாவகரையும் சேர்த்து விட்டுருந்தா இன்னைக்கு அந்த மாநாட்டுக்கு வந்த 10 லட்சம் நபர்கள் நமக்கு எதிரி. ஆமா, அந்த 10 லட்சம் நபர்கள் நமக்கு எதிரி, இந்த இளைய சமுதாயம் எல்லாம் நமக்கு எதிரி, ஜனநாயகத்துக்கு எதிரி. ஆனா அதை விஜய் அவர்கள் செய்யல. நீங்க சொல்றீங்களா விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பிஜேபி முத்திரை குத்துறீங்க, பிஜேபி வளையத்துல கொண்டு வர பாக்குது, அதெல்லாம் வந்து வளையத்துல கொண்டு வர பாக்குதுன்றது வந்து ஒரு ஃபேக்டா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு அரசியல் லாபம் தேவைப்படுகின்றது, திட்டம் போடலாம். நீங்க தானே தள்ளி விடுறீங்க, தள்ளி அது ஒரு பக்கம் புஷ் பண்றீங்க. அதாங்க கரெக்டா தான் இருக்காரு. அந்த மாதிரி அங்க போய் மாற்றான்னு சொல்றீங்க, அது கரெக்ட் தான். பிஜேபி வந்து எந்த கட்சி இருந்தாலும் வந்து ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னா உள்ள கொண்டு வரதான் பாப்பாங்க. அந்த பிடிமானத்துக்குள்ள விஜய் சிக்கிறாரா சிக்கலையான்றது எதிர்காலம். பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதே என்னுடைய கொள்கை ஆசார்ல வந்து சாவகர் ஒரு ஆளுப்பா, இந்த விவேகானந்தர் ஒரு ஆளுப்பா, இல்ல பத்திரகாளி படத்தை வச்சு பத்திரகாளி ஒரு ஆளுப்பா, இல்ல பாதாளகாளி ஒரு ஆளுப்பா, இல்ல ராமர் நம்மளுடைய ஒரு கொள்கை ஆசானுப்பா, ராமர் வழியில் பயணிப்பா. திமுக அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, ராமராட்சி நடக்கின்றது அப்படின்னு சொல்லி, யாரு, ரகுபதி. அந்த மாதிரி விஜய் அவர்களும் கூட என்னுடைய கொள்கை ஆசான்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ராமர் வழிதான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா இன்னைக்கு விஜய் கட்சி சேர்ந்த தொண்டர்கள் அத்தனை பேர் நமக்கு எதிரிங்க. ஆமா, அத்தனை பேர் நம்ம போராட்டம் பண்ணி வந்திருக்கோம். அந்த நிலையை விஜய் அவர்கள் உருவாக்கவில்லை. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். அவர் அம்பேத்கர் கொள்கையை பேசி சொல்லியிருக்காரு, நம்முடைய கொள்கை தலைவர் அம்பேத்கரை சொல்றாரு. அதனால பெருந்தலைவர் காமராஜரை சொல்லியிருக்காப்ல. அதுக்கடுத்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி வீரமங்க வேலுநாச்சியாரை சொல்றாரு. பெண் போராளி பார்த்தோம்னா அஞ்சலை அம்மாளை சொல்லியிருக்காரு. கரெக்டா சொன்னீங்க, ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி, பரவாயில்ல, நல்ல வார்த்தை. ஏன்னா இவங்களெல்லாம் தன்னுடைய கொள்கை தலைவர் பெரியார், முக்கியமான பெரியார். நீ திமுக பெரியார வச்சிருக்கியா, நானும் பெரியார வச்சிருக்கேன். இவ்வளவு தலைவர்கள் கொள்கையை வச்சுக்கிட்டு அழகா வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அணிதிரட்டு வச்சிருக்காப்புல தமிழக வெற்றி கழகம். இவர் பின்னாடி போவாங்களா, காசை கொடுத்து மக்களை கூட்டுற கூட்டத்துக்கு பின்னாடி போவாங்களா? யாரு, காங்கிரஸ். அதுதான் தலைவர். இந்த மாதிரிலாம் வந்து இப்ப நம்ம விவாதம் பண்ண இத்தனை தரவுகள் இருக்கு இல்லையா, இந்த தரவுகள் அனைத்தையுமே அவங்களும் சீர்தூக்கி பார்த்திருக்க மாட்டாங்களா? நம்ம ஏதோ ஒரு மூலையில உட்காந்து நாம பேசுறோம் சில பல தரவுகளை மையப்படுத்தி. ஆனா வந்து இந்திய நாட்டையே ஆண்டாண்டு காலமாக ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சி நாம பேசின தரவுகளை சீர்தூக்கி அவங்களும் பார்த்திருக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி பார்த்ததன் அடிப்படையில தான் தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி வச்சோம் அப்படின்னா நம்ம ஏறக்குறைய ஒரு 5-6 மாநிலங்கள்ல நம்மளுடைய காலை மிக ஆழமாக வேறுண்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கணக்குகள் போட்டு ராகுல் காந்தியை தொடர்ந்து பிரியங்கா காந்தி அவர்களும் கூட விஜயை அப்ரோச் செய்திருக்கின்றார் அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனா இது எந்த அளவுக்கு போய் முடியும், எந்த அளவுக்கு வந்து இந்த கூட்டணி சக்சஸ் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். ஆனால் இந்த நொடி பொழுது வரைக்கும் தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைப்பதற்கான அத்தனை பேச்சுவார்த்தையும் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.